ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என் அப்பா என் அண்ணா மேரேஜ்க்காக கேக் ரெடி பண்ணாரு. அவர் கூடவே நான் என் பிரதர்ஸ் எல்லாமே வந்துட்டு கேக் செய்கிறோன்ற பேரில் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. சரி, ஓகே ரைட்டுன்னு சொல்லி நாங்களும் கேக் செய்ய ரெடி பண்ணிட்டோம். எக்கு மைதா எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அண்ணாவுமே வந்துட்டு மைதா ரெடி பண்ணிகிட்டே இருந்தார். அதே டைமில் அப்பா அடுப்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா ஹீட் ஓவராக ஆகிடுச்சுன்னா கேக் வந்துட்டு கரெக்டாக பேக் ஆகாது, ரொம்ப கருகிடும் இல்லையா. ஸோ அதனால் அப்பா வந்துட்டு அந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாரு. நான் என் அண்ணா எல்லாருமே வந்துட்டு இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டோம். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு சுகர் மைதா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் அப்படின்னு சொன்னார். அப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவர் என்னென்ன சொன்னாரோ அதன்படியே வந்து நாங்கள் வந்துட்டு நடந்துக்கிட்டோம். ரொம்ப நல்ல பசங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எக்கு எசன்ஸ் ஆயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டோம். அப்புறம் அந்த மிஷின் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அதை சொல்லிகிட்டே இருந்தா, சரி நீ ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருப்பா சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா மேரேஜ்னாவே ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு, என் அண்ணா தம்பி கசின்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு மிஷின் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப அப்பா ஏதோ பண்ணார். அந்த மிஷின் டைட் பண்ணுறது அதெல்லாமே பண்ணார். சரிப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் மிஷினில் வந்து என்னென்ன போடணுமோ அது எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மிஷின் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கான பிளேட்டில் கேக் வந்துட்டு பேக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். அதெல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்துட்டு அதில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டோம். ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்பா கை எல்லாமே வச்சு அதோ பண்ணாடி. சரிப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவர் வந்து எல்லாமே முடிச்சுட்டு அப்பா வந்துட்டு நீ வந்து எடுத்து கொடுப்பா, நான் வந்துட்டு கரெக்டாக உள்ளே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன் அடுப்பில் அப்படின்னு சொன்னார். சரிங்கப்பா நானும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒன்றா வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தால் அவருமே உள்ளே வந்து கரெக்டாக வச்சுட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 ஹவருக்கு அப்புறமா வந்துட்டு கேக் வந்து பேக் ஆகிடும்னு சொன்னார். சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்துட்டு அது பேக் ஆகிற வரைக்கும் ஃபன்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேக்குமே வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுமே வந்துட்டு நாங்கள் வந்து கேக் ஐசிங் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டுருந்தோம். ஆனால் எங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தது, மேரேஜ் ஒர்க். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம், அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டோம். ஸோ அப்பா மட்டும்தான் தனியாக ஐசிங் பண்ணார். ஃபைனல் அவுட்புட் இது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் நம்ம சந்திக்கலாம். டாடா பாய்.